காரசாரமான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கிண்ணத்தில் இந்த அளவு உள்ள 3 புளி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி அதை கிட்டத்தட்ட 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் விழுது ஒன்று நம்ம அரைச்சி எடுக்கணும். அதுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு நறுக்கின தேங்காய், 2 டீஸ்பூன் சீரகம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே புளியையும் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி மீன் கறி மசாலா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்ககிட்ட மீன் கறி மசாலா இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மீன் கறி மசாலாவோட ரெசிபி வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீன் கறி மசாலாலாம் சேர்த்துட்டு கூடவே 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், அப்புறமா ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா விரசி விட்டுட்டு தண்ணியில் ஒரு 5-6 தடவை அலசி எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை சேர்த்துடலாம். நீங்கள் நெத்திலி கருவாடுக்கு பதிலாக வேறு எந்த கருவாடுனாலும் சேர்த்துக்கலாம். இதே மெத்தட்லேயே செய்யலாம். கருவாடை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் போட்டுருங்க. அப்படின்னா நல்லா கொஞ்சமாக வற்றி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிக்க விடுங்க. 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை எடுத்து நம்ம இப்போது குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்புக்கு ராகி களி தான் இன்றைக்கி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.